நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில என்னத்தை தான் சந்திச்சாலும் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் நம்ம கூடவே தான் இருப்பான். நம்ம சந்தோஷமா இருக்கும் போது அவன் அர் ரஹ்மான் அளவற்ற அருள் கொண்டவனா நம்ம கூட இருப்பான். நம்ம தனியா உணரும் போது அவன் அல் கையும் எல்லாவற்றையும் தாங்கி நிறுத்துபவனா நம்ம கூட இருப்பான். நம்ம பாவம் செஞ்சாலும் அவன் அர் ரஹீம் எப்போதும் கருணை காட்டுபவனா நம்ம கூட இருப்பான். நம்ம மன்னிப்பு கேட்கும் போதும் அவன் அல் கஃபூர் மீண்டும் மீண்டும் மன்னிக்க கூடியவனா நம்ம கூட இருப்பான். நம்ம பாதுகாப்பு இல்லாம உணரும் போது அவன் அல் ஹபீஸ் நம்மள பாதுகாக்கும் ஒரு பாதுகாவலனா நம்ம கூட இருப்பான். நம்ம அன்பு இல்லாம உணரும் போது அவன் அல் வதூத் எல்லாவற்றிலும் அதிகமாக அன்பு செலுத்துபவனா நம்ம கூட இருப்பான். நம்ம குழப்பத்துல இருக்கும் போது அவன் அல் அலீம் அனைத்தையும் அறிந்தவனாக நம்ம கூட இருப்பான். நம்ம பசியோட இருக்கும் போது அவன் அர் ரசாக் நமக்கு உணவு அளிப்பவனா நம்ம கூட இருப்பான். நம்ம துவா செய்யும் போது அவன் அல் முஜீப் நம்ம வேண்டுதலுக்கு பதில் அளிப்பவனா அவன் இருப்பான். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது அவன் அல் கரீம் அளவற்ற கொடையாளனா இருப்பான். உங்க வாழ்க்கையில நீங்க எதை சந்திச்சாலும் கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்க. அவன் எப்போதும் இருந்தான், இப்பவும் இருக்கான், என்னைக்கும் இருப்பான். இன்ஷா அல்லாஹ்.